ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மரணம் என்ற வார்த்தையை கேட்ட உடனே எமோஷ்னலாகவே ஒரு ஃபியர் அவங்களை கவிக்கொள்ளும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு நம்மளை கூப்பிட்டு ஒருத்தர் சொல்கிறார், நாளைக்கே நீங்கள் மரித்து போனீங்கன்னா மரணம் உங்களுக்கு நேர்ந்ததாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கும் பொழுது இம்மீடியட்டாக அந்த டேர்மை நம்ம யோசிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துருமோன்ற பயம் நம்மளை எங்கல்ஃப் பண்ணும். எப்போவுமே இந்த மரணம்ன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் மரணத்தை வென்ற இயேசு என்னோடு இருக்கிறார்ன்றதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மரணம் என்பது நம்ம மரித்து போவதற்கல்ல, மரித்து எழும்பின இயேசுவின் வல்லமை நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அதனால் மரணத்தை இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயிக்க முடியும்ன்ற விசுவாசம் நமக்கு பிறகு எவ்வளோ பெரிய வியாதியோ இல்லை கடன் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ தீர்க்க முடியாத எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பாரங்களை எல்லாம் இயேசுவின் இடத்துல கொடுத்து விட்டோம் என்றால் அவர் வசனம் நம்மை பலப்படுத்துகிறது, நம்ம சிந்தை மறுரூபமாக்கப்படுகிறது. அந்த பயம் என்ற எதிரியின் அந்த பொய்களை நம்ம தகர்த்தெறிந்து அந்த இடத்துல ஜீவனை பேசி இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்தில் எந்த வியாதியை காட்டிலும் இயேசு பெரியவராக இருக்கிறார்.